மெர்க்குரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். வேளச்சேரி வனிதாக்கா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியுற ஒரு ஆளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கேதான் அவங்க வீடு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாரும் ப்ரிப்பரேஷன்ல ரெடியா இருக்காங்க போல. நம்ம தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இந்த டெட் எண்ட்ல தான் நம்ம வனிதாக்கா வீடு இருக்கு. ஹலோ அக்கா, வணக்கம். வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்க போலயே. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கடை கிளம்பிட்டு இருக்கேன்டா. கடைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? நீங்க ஏன் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாடா, அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப வறுமையில அடிபட்டோம். சென்னை லவ் மேரேஜ்ன்றதுனால யாரோட உதவி இல்லாம இங்க சென்னைக்கு ரொம்ப சாப்பாடு கூட இல்லாம, தங்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைக்கா போயிட்டு சின்னதா ஒரு ரூம் பிடிச்சோம். அதுல சமைச்சு சாப்பிட்றது கூட வழி இல்லாம பக்கத்துல எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பாடோட வழி என்னன்னா அதுலேருந்து நாங்கள் உணர்ந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் சாரும் நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் அதுக்குண்டான வேலை கிடைக்கல. சின்ன சின்ன வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தான் தான். தஞ்சாவூருக்கும் பக்கத்தில் பட்டுக்கோட்டை, நம்ம ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து பூவலூர்னு ஒரு சின்ன கிராமம். அங்கே தான் நாங்கள் 2 பேரும் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே படித்தது சார் சிதம்பரத்தில் படித்தாங்க. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டில் ஃபேமிலி பிரச்சனைனால 2 பேரும் கிளம்பி சென்னை வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, லவ் பண்ணாலே எவ்வளோ பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் தாண்டி வரும்போது கன்சீவ் ஆயாச்சு. அப்புறம் பாப்பா, அதுக்கப்புறம் ரொம்ப எங்களுக்கே வழி இல்லை. அதுக்கப்புறம் பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால எங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை மாதிரி சாப்பாட்டுக்கு ஏங்குறவங்க, சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்மளுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, நம்ம எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவாங்க. எல்லாம் கடந்து போகும் ஒரு நாளைக்குன்னு அந்த நாளை நோக்கி போய்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தம்பிங்கெல்லாம் சாப்பாடு ஃபீல்டில் இருக்காங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய தம்பி தான் சொன்னாங்க, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்கக்கா, அவருக்கு வேலை கிடைக்கும் போது போகட்டுமே, நான் சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி ரெடி பண்ணி தரேன், நீங்கள் அதில் ஏன் சாப்பாட்டு கடை மாதிரி வச்சு நடத்தக்கூடாது, நீ செய்யிக்கா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஒரு மாதிரி. ஏன்னா எனக்கு அந்த விருப்பமே இல்லை. ஏன்னா விருப்பம் இல்லைன்னா பாப்பா ரொம்ப சின்ன குழந்தை, அவளை வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்றதுனால முடியல. அப்புறம் நீ முடியும்க்கான்னு சொல்லி அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுப்பேன், அங்கே பிளாட்ஃபார்மில் படுக்க வைப்பேன், அப்புறம் திரும்ப தோசை ஊற்றுவேன். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். தம்பி ரொம்ப 6 மாத கை குழந்தை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அப்படி இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த ரோட்டில் வரவங்க என்னை பார்த்துட்டே போவாங்கடா. இந்த சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கலாம் அப்படி பார்த்துட்டே போவாங்க. ஐயோ, அந்த ஒரு தோசை தர மாட்டாங்களா, ஒரு இட்லி தர மாட்டாங்களா. நானும் அந்த கண்டிஷனில் தான் நின்றுட்டுருக்கேன். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது, நான் சாப்பாடு கொடுக்குற மட்டும் தான் தெரியும். அப்புறம் அதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நான் 2-3 பேரை கூப்பிட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே அவங்க போய் 2 பேர்கிட்ட சொல்லி அடுத்து 2 பேரை கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, பிளாட்ஃபார்மில் இருக்கவங்க. என்னால் முடிஞ்ச போவும் நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். ஆனால் அதை நிறைய பேருக்கு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து இங்கே லவ் மேரேஜ், ஸோ லவ் ஒத்துக்கலன்னு சொல்லி இந்த ஊருக்கு வந்ததா சொன்னீங்க. வீட்டில் அதுக்கப்புறம் இப்போ ஒத்துக்கிட்டாங்களாங்க்கா? ஒத்துக்கலடா. அதாவது நம்ம வீட்டில் அப்பா அதுக்கப்புறம் என் ஞாபகமாகவே இருந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துட்டாங்க. அப்புறம் பாப்பா தூக்கிட்டு ஃபஸ்ட் டைமாக நான் அப்பா இருந்ததுக்கு தான் ஊருக்கே போகிறேன். அப்புறம் அம்மா வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க, நான் அண்ணன் வீட்டில் சேர்த்துக்கல. அண்ணமும் அப்படியே தான் இருக்காங்க. நாங்கள் அதை வருஷம் நினைக்கல. எனக்கு வருமானம் இல்லைனாலும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோன்றது. எனக்குன்னு நான் எதையும் சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்படலடா. நிஜமாக சொல்கிறேன், உண்மையிலே நான் எனக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல. என் பிள்ளைங்க தான், அவங்க தான் என்னோட வாழ்க்கை, சந்தோஷம், துக்கம், என்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாமே என் பிள்ளைங்க தான். அண்ணன் என்ன படிச்சிருக்காங்க? அவங்க பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க அரசுல. நான் 10th. பரவாயில்ல, 10th படிச்சிருந்தாலும் பிஹெச்டி படிக்கிறவருக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்கீங்கல்ல, அவங்களோட சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சாரி இல்லைன்னா நிச்சயமா நான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பேனான்னு தெரியாது. ஒவ்வொரு தடவையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணும் போதெல்லாம், நீ ஏப்பா கவலைப்படுற, நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும், வேலை இல்லைன்னா என்ன, படித்ததுக்கு உண்டான வேலை பார்க்கணுன்னு இல்லைடா, ஏதோ ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு, கண்டிப்பாக கடவுள் எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டு போவார், நம்ம நல்லா வருவோம், நீ கவலைப்படாது அப்படி தட்டி தட்டி கொடுத்து. சில டைம் நான் தற்கொலைக்கெல்லாம் போயிருக்கேன். அதாவது சாப்பாடு பசி, பாப்பாவுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாத கண்டிஷன்லாம் இருந்திருக்கும். வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் திங்ஸ் எல்லாம் வெளில தூக்கி போட்டு ரோட்லலாம் நின்று கெஞ்சி, தெரிஞ்சவங்க வீட்டிலலாம் போயிருந்து நிறைய விஷயத்த நான் சொல்லலை. அந்த மாதிரி கட்டத்துக்கெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான்
ஐயோ வேணாமே அப்படின்ற மாதிரியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் சாரோட அந்த ஒரு சில வார்த்தைகள் என்னை வந்து ரொம்ப ஊக்குவிச்சிச்சு. சொல்லும் போதே வந்துட்டு அவ்வளவு எமோஷனலா சொன்னீங்க. எந்த அளவுக்கு அடிமட்டத்துல இருந்து இந்த தூரம் வந்திருப்பீங்கன்னு. நீங்க சென்னை வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது நான் சென்னை வந்து. 15 வருஷம் ஆச்சுங்களா? 5 வருஷமா நான் படாத வேதனையில கஷ்டமே கிடையாது. இப்ப 10 வருஷமா கடை போட தம்பிக்கு வந்து இப்போ 9 வயசு ஆகுதுடா. நான் கரெக்டா தம்பி 6 மாசம் கை குழந்தையில ஸ்டார்ட் பண்ணேன். 9 வருஷம் முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கடையில பெரிய அளவுல வருமானம் வரலன்னா கூட மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, இப்போதைக்கு இப்ப நிறைய யூடியூப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்லா கிரௌடு வருது. ஆனாலும் செலவுகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கே தெரியும்ல, இப்பெல்லாம் ஜாமான் மளிகை ஜாமான் ரேட் எல்லாம் ஏறது, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வந்த புதுசுல நீங்க எங்க இருந்தீங்க, எங்க தங்குனீங்க அக்கா? நான் ஊர்ல இருந்து வந்த புதுசுல வந்து அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தாமரை செல்லின்னு சொல்லிட்டு, அவங்க தான் வேலைச்சேரியில இவங்களுக்கு பழக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அவங்க தான் எனக்கு ஆதரவு கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, ட்ரெஸ்ஸு கொடுத்தது, எல்லாமே அவங்க வீட்டில் தான் இருந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வீடு இந்த மாதிரி சின்ன வீடு தான். அவங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை. அவங்களும் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். சரி, அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை நம்ம கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வாலண்டியரா, அண்ணி நான் பக்கத்தில் எனக்கு சின்னதாக வீடு பார்த்து வைங்க நீ எனக்கு அப்படின்னு சொல்லி நானே தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்தாச்சு. எனக்கு சீமந்தம் பண்ணது ஒரு பயமா. அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி பார்த்தது பச்சையம்மாக்கான்னு ஒருத்தவங்க இன்னும் இருக்காங்க பக்கத்தில். அதுக்கப்புறம் அரிபாட்டின்னு ஒருத்தவங்க, அவங்க தான் எனக்கு இந்த 16க்கு இந்த குழந்தைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த தீட்டெலாம் எடுப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அவங்களாம் இன்னும் இருக்காங்க. இப்போ நான் அவங்க என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்களெல்லாம் நீ சொல்லும் போது எனக்கு அழுகையா வருதுடி, எங்களோட கடமையை தான் நான் செஞ்சோம், நீ ஏன் அழுற, அழுவாம பேசு, இனிமேல் எந்த சேனல்லையுமே நீ அழுவக்கூடாது சொன்னதுனால தான் இப்போ நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லைடா இன்னைக்கு. அதாவது வந்தாரை வாழ வைக்கும் சென்னைங்கிறதுக்கு வந்து சென்னை ஒரு உதாரணம். எத்தனையோ பேருக்கு சென்னை வந்துட்டு சொந்த ஊர்ல இருந்து இங்க வரும்போது என்ன நம்ம பண்ண போறோம்னு தெரியாம வரும்போது நீங்க எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ரிலேஷன் இருக்காங்க. எனக்கு அந்த வழியே தெரியாது. எனக்கு ஊர்ல இருந்து நம்ம எல்லாரையும் விட்டு வந்திருக்கோன்ற அந்த வழி வேதனை எதுவுமே தெரியாது. அக்காவுக்கு அக்கா, அண்ணனுக்கு அண்ணன், அப்பா தம்பி, கடைக்கு வரவங்க எல்லாருமே என்னை பொண்ணுன்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை கேட்ட அந்த தெருவுல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ரிலேஷன். திடீர்னு ஒரு நாள் நம்ம வீடு ஃபயர் ஆகி வீடெல்லாம் எரிஞ்சு போய் கட்டிக்கிற துணி கூட இல்லாமல் நிற்கதியான நடுத்தெருவில். அப்போ அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு ஒரே நாளில் வீடு பிடிச்சி எல்லாம் பண்ணாங்க. கவுன்சிலர் அண்ணெல்லாம் வந்து நிறைய செஞ்சாங்க. அப்போது அந்த உறவுகளெல்லாம் நம்ம எப்படா தூக்கி போட்டு போக முடியும்? நான் எந்த நிலைமைக்கு போனாலும் இந்த வேலை செடி விட்டு போக மாட்டேன். அதனால தான் இங்கேயே இருக்கேன் நான். நீங்க இப்ப ஊருக்கெல்லாம் அடிக்கடி போறது உண்டுங்களா? அப்ப போகும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்களே, நீங்க ஏன் அங்க இருக்கீங்க, இங்கே வந்து இருக்க வேண்டியதானே, அந்த மாதிரி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களே. எனக்கு வந்து இது வந்து பிறந்த ஊர் மாதிரி தெரியல. என்னோட சொந்த ஊர் சென்னை. நான் இங்க வர்றது வந்து எனக்கு சும்மா டைம் பாசிங் வந்துட்டு போறது மாதிரி இருக்கு. நான் சொல்லுவேன், நான் அங்க இருந்துகிட்டு பேசும்போது கூட எப்படா எங்க ஊருக்கு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, அடி பாவி, பிறந்த ஊரே மறந்துட்டு சென்னை தான் உங்க ஊருன்ற, என்னைக்கா இருந்தாலும் இங்கதான் வரணும்பாங்க. இல்லை, நான் இனிமேல் சென்னை விட்டுலாம் வரமாட்டேன். நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். ஒரு வேலை முடியாத பட்சத்துக்கு என்னைக்காவது வர மாதிரி ஒரு சூழ்நிலைமை இருந்தால் கூட நான் வரமாட்டேன். நீங்களாம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். வரும்போது கையில் என்ன கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே கொண்டு வரல. கட்டின துணியோட தான் வந்தேன். கையில் ஒரே ஒரு பேக் வச்சுருந்தேன். அதுலேயும் ஒரே ஒரு டவலு, ஒரு சுடிதார், அவ்வளோதான். எதுவுமே இல்லை. நான் சும்மா தான் வந்தேன். அண்ணா கையில் என்ன கொண்டு வந்தேன்? அண்ணா கையில் அவரோட சர்டிஃபிகேட் இருந்தது. அவருக்கு 2 ட்ரெஸ்ஸு. அவர் வந்து ஜாப் போகிறதான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளோதான். நாங்கள் வேறு எதுவுமே கொண்டு வரல. கையில் செலவுக்கு கூட காசு இல்லைடா. என் பிரசவத்துக்கு போகும்போது காலில் சின்னதாக ஒரு அரணா மாதிரி ஒரு கொலுசு போட்டிருந்தேன். அதை வச்சுட்டு வெறும் 220 ரூபா பிரசவத்துக்கு கொண்டுட்டு போனேன். அங்கே போய் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெருவில் உள்ளவங்க எல்லாம் மொத்தமாக கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து 10,000 கொடுத்துட்டு வந்தாங்க. ஆட்டோ கூட யாரும் காசு வாங்கலன்ட்டாங்க. அந்த அண்ணன் இங்கே லட்சுமிபுரத்தில் தான் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பிரசவத்துக்கு போகிறேன்னு சொன்னாலும் ஃப்ரீயாக என்னை கூப்பிட்டு போனாங்க ஆட்டோக்காரண்ணா. அந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்க. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேடுனா தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாக்கா. ஊர்ல இருந்து நீங்க என்ன வீட்டுல வந்து கேஷுவலா வந்து நான் எங்கேயோ வெளியே போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டீங்களா, இல்ல உங்களுக்கு தெரியுமா நீங்க வந்து ஊரை விட்டே போறீங்கன்னு? அப்பெல்லாம் தெரியாது. நான் வந்து 10th முடிச்சதோட நான் அடிக்கடி பார்க்க முடியாது. படிச்சுட்டு இருந்தாக்க பைசா இருக்காது. நம்ம காலேஜ் போகிறோமா, அதில் ஸ்கூல் போகிறோமா, அதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ அவங்கள பார்க்க போகணுன்னா நம்மளுக்கு பைசா வேணும்ல. அப்போல்லாம் வந்து எஸ்டிடியில் தானே கால் பண்ணுவோம். ஒரு கால் 350. அப்போது எஸ்டிடியில் போய் கால் பண்ணுறதுக்கு பணம் வேணும்ல. என்ன பண்ணுறது? ஸோ நம்ம வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு படிக்கிறத விட்டுட்டேன்.
அதாவது போன் பேசுறதுக்கு வேண்டி படிக்கிறது விட்டுட்டீங்க? ஆமா. நிஜமா தான் சொல்றீங்க? நிஜமா சீரியஸா லவ்னால படிக்கிறத விட்டுட்டேன். டெய்லியும் யாரு கொடுப்பா பைசா? அம்மா கொடுப்பாங்களா? அட்டி கொன்னு எடுத்துருவாங்க. அதனால ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க எவ்வளவோ நீ படிக்கலைன்னா நான் உன்னோட பேசவே மாட்டேன். ஏன்னா சார் நிறைய படிக்கிறாங்க, நீ படிவனிதான் நான் படிக்க வைக்கிறேன். அவ்வளோ போஸ்ட் பண்ணாங்க. நான் படிக்க மாட்டேன் டாடி, நீங்க நான் அப்போல்லாம் அடைக்கலான்னு தான் கூப்பிடுவேன். நான் படிச்சேன்னாக்கா உங்களை பார்க்க முடியாது, நான் எப்படி உங்களை பார்க்க முடியும், ஃபோன் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒரு போன் பேசணுங்கிறதுக்கு வேண்டி ஆமா. படிப்பையே அதுக்கப்புறம் ஒரு விட்டுட்டு- ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் சென்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி தான் இங்க வந்தது. அதாவது டாக்டரோட பொண்ணு வந்து சென்னைக்கு படிக்க போறாங்க, நான் அக்கா கூட சென்னை போறேன்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டேன். இடையில நான் போவேன். அதுக்கப்புறம் பாப்பா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் என்னால போக முடியல. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் எல்லாரும் இங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க, தெரிஞ்சிருச்சு. சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம எப்படி மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கு தான் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஊருக்கு போனேன். 3 வருஷம் கழிச்சு. ஆமா, பாப்பாவை தூக்கிட்டு போனேன். சொந்தக்காரங்க தானே சொல்றீங்க, அப்புறம் ஏங்க ஒத்துக்கல? அது தெரியல. அவங்க இன்னும் அப்படிதான் இருக்காங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நாங்க ஒண்ணும் கவலைப்படலடா, அதெல்லாம் நினைக்கிறது இல்லை நான். ஆனா பாப்பாங்க, ஊருக்கு போனா எல்லாரையும் பாப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நிஜமா? ஆமா, சொந்தக்காரன் அவங்களோட ரிலேஷன் எல்லாம் பார்ப்பாங்க, பேசுவாங்க. நம்ம பாப்பாவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி இலக்கரமா பார்ப்பாங்க. ஆனா பாப்பா வந்து பரதநாட்டியத்துல 3 வேர்ல்ட் ரெக்கார்டு. இப்போ தம்பி வந்து ட்ரம்ஸ் கிளாஸ் போறான். நாங்களும் நல்லா பாடுவோம். நான் ஜீ தமிழுக்கு போயிருந்தேன் ஆடிஷனுக்கு, சரிகமாப்பாவுக்கு. ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டா, செகண்ட் லெவலில் அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, எங்களுக்கு வேண்டி நீங்க இது எக்ஸ்க்ளூசிவா நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாடலாம். டாடி வாங்க உள்ள. முத்துமணி மேலே பாடலாமா டாடி? ஓகேவா? கொலசுதான் மௌனமாகமா, மனசுதான் பேசுமா. ரொம்ப அழகாவே பாடியிருந்தீங்க. உண்மையா ரொம்ப ஃபீல் பண்ணி பாடியிருப்பீங்க போல இருக்கே அந்த லிரிக்ஸ் எல்லாம். ஆமாடா, இந்த பாட்டு வந்து எங்க 2 பேருக்கும் அப்படியே அந்த லைஃப்ல எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது. அது அந்த ஃபீல் அதுல அப்படியே வரும். அதனால அப்படியே பாடியாச்சு. இப்போ சிங்கர் வனிதாக்காவை பார்த்தாச்சு, ஷெஃப் வனிதாக்காவை நெக்ஸ்ட் பாப்போங்களா? கண்டிப்பா பார்க்கணும். ஓகே, வாங்க போலாம். கண்டிப்பாடா. டெய்லி நீங்க 2 பேரும் தான் இதெல்லாம் எடுத்துட்டு போவீங்களாக்கா? நீங்க அண்ணாவும் எடுத்துட்டு போய்க்குவீங்க, திரும்பி கொண்டு வரும்போது நீங்க 2 பேருமே, வேற யாருமே கூட ஹெல்ப்புக்கு அதெல்லாம் இல்ல? வருவாங்க, தம்பி இருக்கான், தம்பி அக்கா பையங்கெல்லாம் இருக்காங்க. அப்பப்போ வருவாங்க, வந்து கடையில எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நைட் ரொம்ப லேட் நைட் ஆயிரும்ல, அதனால நான் அவங்கள அனுப்பிச்சு விட்டுருவேன். ஓகே ஓகே. கடை எத்தனை மணிக்குங்கக்கா முடிச்சுட்டு போவீங்க வீட்டுக்கு? 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்டா. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு வருவோம். மணி 1:30, சம்டைம் 2 மணி கூட, 1:30 மணி ஆயிடும், மேக்ஸிமம் 1:30 மணி ஆயிடும். வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஜாமெல்லாம் இறக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தோம்னா சம்டைம் 2:30 ஆகும், 3 மணி கூட ஆயிடும் ஒரு சில நாளைக்கு. அநேகமா இந்நேரத்துக்கே இவ்வளவு கூட்டம் இருக்குங்களாங்கக்கா? செம்ம க்ரௌடா இருக்குண்டா இன்னைக்கு. அதான் லேட்டா வந்ததுனால பிள்ளைங்க எல்லாம் தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஒருவேளை அக்கா இல்லைன்னு இருக்கு. ஓ சரி. நிறைய லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்தெல்லாம் நிறைய பிள்ளைங்க வருவாங்க. இங்க பக்கத்துல விஜயநகர் கிட்ட இருக்கு, ஆனா அங்க இருந்து நடந்தே வந்துருவாங்க. தரேண்ணா, சாப்பிட்றீங்களா? பார்சலாமா? எல்லா பிள்ளைங்களுமே வருவாங்கடா, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைங்களுமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வருவாங்க, அம்மா இருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டே வருவாங்க. எல்லாரும் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. வந்துருவாங்க, நான் கொஞ்ச நேரத்துல எல்லா பிள்ளைங்களும் வந்துருவாங்க. எத்தனை வருஷமா நம்ம இந்த கடை வச்சிருக்கிறோம்க்கா? தம்பிக்கு இப்போ 9 வயசு ஆகுது. 9 வருஷமா. 9 வருஷமா இதே இடத்துல தான் வச்சிருக்கோங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி இதே ரோட்ல அங்கே மெயினில் குருநானக் ஸ்டாப்பாண்ட வந்துட்டு ஒரு 3 வருஷம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து அங்கே நிறைய டிராஃபிக் ஆகுது, நிறைய கடை நிறையா வந்துருச்சு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே வந்தேன். நீங்க ஒருத்தர் மட்டுமே தான் சமைப்பீங்களாக்கா? ஆமாடா, அண்ணன் எல்லாமே காயெல்லாம் அண்ணன் கட் பண்ணி கொடுப்பாங்க, சமைக்கிறது எல்லாமே நான் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைப்பக்கத்தில் செய்கிறோமா, நிறைய விரும்பி ஆசைப்பட்டு பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா கொடுக்கணும். அம்மா நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்கடா, அந்த மீன் குழம்பெல்லாம் சாப்பிட்டு அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது, வீட்டில் அம்மா செய்கிற மாதிரி இருக்குது, அம்மா செய்கிற சட்னி மாதிரி இருக்குது, அம்மா அரைக்கிற மாவு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா இங்கே வந்து அந்த அம்மாவோட ஃபீல்லாம் உணர்வாங்க. அம்மா இது மாதிரி அக்கா செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு.
அதனால யாரையும் விட மாட்டேன், நானே தான் செய்வேன். கிச்சன்ல மட்டும் யாரையுமே விட மாட்டேன்டா, நான் தான் செய்வேன். அதாவது ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா கடை தான். கடை தான். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டாங்கல்ல, அதனால எதுவும் வேலை செய்ய முடியல, வேலைக்கு எங்கேயும் போக முடியல, அதோட கடை வச்சாச்சு. அது வரைக்கும் அண்ணா ஒரே ஆளா எப்படி சமாளிச்சாங்க? ரொம்ப கஷ்டப்பட்டாங்கடா. ஹார்பரில் ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஆயில்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப கஷ்டம் வந்தது. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஜெய்யே மாமா சாப்பிட்டு போமா. வாடிட்டாங்க. நல்லா இருக்கியாம்மா? என்ன எக்ஸாம்லாம் ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஆனால் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நீங்கள் சீக்கிரமாக பாருங்க, பெரிய ஹோட்டல் வைக்க போறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியே பெரிய கடையை வச்சாலும் இந்த இடத்தையும் இந்த வேலையும் விட மாட்டேன். நான் கண்டிப்பாடா. இன்னைக்கு உண்மையிலே பசி இல்லாம சாப்பிட்றோம், 4 பேருக்கு பசி இல்லாம சாப்பாடு என்னால முடிஞ்சது அதுதான்டா. அது கொடுக்குறேன்னா அது இதனால தானே. எந்த நிலைமைக்கு போனாலும் இதை மட்டும் நான் கடைசி வரைக்கும் உயிர் வச்சிருக்கிற வரைக்கும் இப்படிதான் நிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அது போக முடியாது. இதோடலாம் இல்லாம என்னால இருக்க முடியாது ஒரு நாள் கூட. உங்களோட இந்த கடின உழைப்புனாலையும் உங்க குடும்பமே உங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கிறதுனாலயும் வேளச்சேரினா வனிதாக்கா கடைன்னு ஞாபகம் வர அளவுக்கு நீங்க வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. தேங்க்யூடா. தேங்க்யூ.